Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா CSS ல border radius ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு two types of property பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு p tag கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த p tag குள்ள ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணிருக்கேன். இந்த p tag என்ன பண்ணிருக்கேன்னா internal CSS ல கால் பண்ணிட்டு இந்த internal CSS ல என்ன பண்ணிருக்கேன்னா border style ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு solid ன்ற வேல்யூ கொடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா ஒரு border கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா border width ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு 5 pixel ன்ற வேல்யூ கொடுத்திருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு borderோட சைஸ் இன்கிரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா border top left radius ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா border top right radius ன்ற ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணிருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒரு பார்டரோட டாப் சைடு லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஒரு எட்ஜஸ் ஓட ஷேப்பை அலைன் பண்றதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்றோம். முதல்ல இதை நார்மலா ரன் பண்ணி கேட்கிறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் கிரியேட் ஆயிட்டு பிளஸ் நம்ம கொடுத்த பார்டர் கிரியேட் ஆயிருக்கா. நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், இந்த டாப் லெஃப்ட் எட்ஜையும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் டாப் ரைட் எட்ஜையும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் ரெண்டுத்துக்கும் ஒரு 20 பிக்சல் ஆட் பண்றேன். இந்த இடத்துல 20 பிக்சலும் அதுக்கு கீழே 20 பிக்சல் ஆட் பண்றேன். அதாவது டாப் லெஃப்ட் ரேடியஸ்க்கும் டாப் ரைட் ரேடியஸ்க்கும் நான் 20 பிக்சல் ஆட் பண்றேன். வாங்கி இப்போ ரன் பண்ணுவோம். பாத்தீங்களா, நம்ம அங்க ஆட் பண்ண 20 பிக்சல் வந்து இந்த இடத்துல பார்டர் லெஃப்ட் ரேடியஸ்ல 20 பிக்சல் ஆட் ஆயிட்டு அந்த எட்ஜ் வந்து கர்வா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா பார்டர் ரைட் ரேடியஸும் அதே மாதிரி கர்வா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அடுத்த வீடியோல இன்னும் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.